வெல்கம் டு ஏடிகே லைஃப் ஸ்டைல்ஸ். எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு மெனுவில் தான் பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு சும்மா கஞ்சி சாதம் சாப்பிட தாங்க பிடிக்குது இப்போ எல்லாத்துக்கும். கஞ்சி சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி தான் சில நேரம் சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் இன்னைக்கு கஞ்சி சாதத்துக்கோ இல்லை தயிர் சாதத்துக்கோ சும்மா நறுக்குன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷு ஊறுகாய் மேங்கோ பிக்கிள் தான். சூப்பரான மேங்கோ பிக்கிள் எப்படி ரெடி பண்ணிடலான்னு பார்க்கலாமா? அதுவும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் மேங்கோ பிக்கிள் எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மாங்காய் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு, நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா அப்படி தொடச்சி எடுத்துக்கணும். தண்ணி இருந்ததுன்னா கெட்டு போய்டும் ஊறுகாய். ஸோ நல்ல ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு இப்படி தொடச்சி எடுத்துட்டோன்னா எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு 4-5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இதுக்கு. அதையும் நல்லா தண்ணி இல்லாமல் இப்படி போட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க பாருங்க இந்த அளவுக்கு சாப் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மிளகா இருக்கு இல்லையா, அதை அப்படியே கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும், குட்டி குட்டியாக. நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கணும். பச்சை மிளகா எடுத்துருக்கேன். சரியா? இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ட்ரை ஃப்ரை தான் பண்ணணும், ஆயில் ஊற்றக்கூடாது. ட்ரை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வறுத்து வச்சதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். வெங்காயம், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீராத்தூள். இப்போ நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, சோம்பு, ஜீரகம், வர கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கணும். இப்போ அரைஞ்சி வச்சிருக்கேன் இந்த மாங்காயில் நம்ம இருக்கும் எல்லாம் இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா கிளறி விட்டுட்டு இன்னைக்கு விட ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும், சும்மா நறுக்குன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் சீசனில் தானே மாங்காய் கிடைக்கும். மாங்காய் கிடைச்சா இந்த சம்மர் சீசன் வந்தாலும் வந்துச்சு, மாங்காய் வச்சுட்டு என்ன பண்ணனே தெரியாமல் அது இதுன்னு நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதான் சார் அப்படியே மாங்காய் நிறைய இருந்ததா அப்படியே நறுக்குன்னு ஒரு ஊறுகாய் போட்டு வச்சுருவோம், அருமையாக இருக்கும். அப்படி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா அப்பா, இப்போவே எனக்கு அப்படியே நாக்கில் எச்சி ஊறுது, எப்படா சாப்பிட்டோன்னு. ஆனால் இன்னைக்கு சாப்பிட்டா நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா ஊற விட்டுட்டு நாளைக்கு நல்லா ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை கிளாஸ் பாட்டில்லையோ, கிளாஸ் பவுலில் அது பாட்டில்லையோ போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே ஊறிக்கிட்டே இருக்குமா, சூப்பராக இருக்கும். 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உப்பெல்லாம் போதுமான்னு பார்த்துருவோமா? இப்போவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்னும் ஊற வச்சுட்டு நல்லா மிங்கிலானாலும் ஊறினோன்னா சாப்பிட்டோன்னா வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்ட்டு. வா, நறுக்குன்னு இருக்கு.